மக்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். பிசி எம்பிசி மக்களுக்கு பாஜக செய்த மிகப்பெரிய துரோகம். பிசி எம்பிசி மக்களுக்கு மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டி மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பாஜக செஞ்சுருக்காங்க. தட்டி கேட்ட திருமாவளவன் தட்டி கேட்டிருக்காரு, எதற்காக பிசி எம்பிசி மக்களுக்கு இந்த மாதிரி துரோகத்தை செய்கிறீங்க, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு துரோகத்தை செய்கிறீங்க, அவங்கெல்லாம் மக்கள் கிடையாதா அப்படின்ற மாதிரி பாஜகவை நோக்கி தட்டி கேட்டிருக்காரு. களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் போராட்டம் செய்ததன் விளைவாக பிசி எம்பிசி மக்களே இருக்கின்ற படித்த இளைஞர்கள் இருப்பாங்க தெரியுமா, அதாவது சுயஜாதி வரிகள் எல்லாமே இல்லாமல் படித்த இளைஞர்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே திருமாவளவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மனுஷனாச்சும் கேட்டாரே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன சம்பவம், எப்படி பாஜக பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். பிசி எம்பிசி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பாஜக என்ன துரோகம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னாடி முதல்ல ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடலாம். அதாவது இன்றைக்கி ஓபிசி மக்கள், அதாவது பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, தமிழில் சொல்கிறாங்க நாடார், வன்னியர், கவுண்டரு, முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இதர பின்ன பிசி எம்பிசி கேட்டகரியில் வர்ற மக்கள் இவங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாமே இன்றைய தினத்தில் இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய எந்திரங்களில், அதாவது அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் உயர் பதவிகளில் வகிக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்னா மண்டல் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற இடஒதுக்கீட்டு பரிந்துரை. சரிங்களா, அதாவது 1990 இந்த காலகட்டத்தில் ஓபிசி மக்களுடைய சமுதாய வளர்ச்சி என்பது ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்குது. அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள், அரசு எந்திரங்களில் இவங்களால் பணிக்கு போக முடியலை, அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பெற முடியலை. அதனால் மண்டல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மண்டல் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க. அதாவது ஓபிசி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்ள சொல்கிறாங்க மண்டல். சரிங்களா, ஸோ மண்டல் என்ன பண்ணுறாருன்னா பல ஊர்களுக்கு போகிறாரு. போய் இந்த ஓபிசி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மக்களுக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மண்டல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பரிந்துரையை அரசாங்கத்துக்கு பரிந்துரையை பண்ணுறாரு. ஸோ இந்த பரிந்துரை தான் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டு பரிந்துரை. ஓபிசி மக்களுமே எல்லா அரசாங்கத்தினுடைய எந்திரங்களையுமே உயர் பதவிகளுக்கு வரணுன்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு பரிந்துரை. ஸோ இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னாங்க தெரியுமா, அன்றைய தினத்தில் இருந்த பாஜக, அதாவது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் மேலே வந்துடுவாங்க, எங்களுக்கு சரிசமமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட்டு முறையே எதிர்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்திய நாடு முழுமைக்கும் இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ரத யாத்திரையை மேற்கொண்டாங்க. ரத யாத்திரைன்ற பேரில் ரத்த யாத்திரை, போகிற இடங்கள் எல்லா இடங்கள்லையுமே கலவரம், ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களுமே கலவரத்தை மேற்கொண்டாங்க. அது எல்லாத்தையுமே மீறி மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏற்று கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு தான் மண்டல் கமிஷன் பரிந்துரை. சரிங்களா, ஸோ இன்றைக்கி இந்திய நாட்டில் ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பல இடங்களில் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதல் காரணம் மண்டல் கமிஷன் பரிந்துரை. சரிங்களா, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுமே எடுத்துங்க. எஸ்சி எஸ்டி மக்களுமே இன்றைக்கி இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தில் அரசு எந்திரங்களில் பல இடங்களில் உயர் பதவிகளில் கோல் வச்சுறாங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் என்னென்னா இடஒதுக்கீடு தான். இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு தான். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சென்னை ஐஐடி எடுத்துக்கிடுவோம். சென்னை ஐஐடி என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கல்வி நிறுவனம். சரிங்களா, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கல்வி நிறுவனம். அது இந்தியா முழுமைக்கும் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ ஜேஎன்யூ இருக்கு இல்லையா, ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள். இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு முறையில் பேராசிரியர் நியமனங்கள், துணை பேராசிரியர் நியமனங்கள் நியமனங்கள் செய்யணும். சரிங்களா, இப்போ பிசி மக்களுக்கு இத்தனை சீட்டு, எம்பிசி மக்கள் இத்தனை சீட்டு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இத்தனை பேராசிரியர்கள் நியமனங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சட்டங்கள் இருக்குது. ஆனால் சென்னை ஐஐடியிலும் சரி, அதே மாதிரி இந்திய நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள்லையும் சரி இந்த மாதிரி இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஓபிசி மக்களுக்கு ஒரு 50 பேராசிரியர் நியமனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அங்கே வெறும் 20 பேராசிரியர் மட்டும்தான் நியமனங்கள் பண்ணியிருக்காங்க.
அதேமாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 40 இடங்கள் வந்து பேராசிரியர்கள் வந்து நியமனங்கள் பண்ணணும் அப்படின்னா அங்கே வெறும் ஒரு 10 பேராசிரியர்கள் மட்டும்தான், எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு 10 பேராசிரியர்கள் மட்டும்தான் நியமனங்கள் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ இந்த மீத இருக்க இடங்கள்லாம், அந்த மீத இருக்கிற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ இடஒதுக்கீட்டு முறையை வந்து அங்கே பின்பற்றுறது கிடையவே கிடையாது. யார்? இந்த மோடி அரசாங்கம் இடஒதுக்கீடு முறையை அந்த இடத்துல பின்பற்றுறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள், பெரியாரிய இயக்கங்கள், அதே மாதிரி இடதுசாரி சிந்தனை கொண்ட நபர்கள், கட்சிகள், இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த பிசி எம்பிசி மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஜாதி கட்சி தலைவர்கள் யாருமே இது சம்பந்தமாக இது நாள் வரைக்கும் கேள்விகள் எழுப்பியது கிடையவே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கென்று ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லி இருப்பாங்க தெரியுமா, அவங்க யாருமே பொது வழிகளில் இது சம்பந்தமாக கேள்விகள் எழுப்பியது கிடையவே கிடையாது. எதற்காக எங்கள் மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்க? சென்னை ஐஐடியில் எதற்காக இடஒதுக்கீடு இருந்தும் கூட எங்கள் மக்களுக்கு வந்து நீங்கள் ஏன் நியமனங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்கும் கேள்வி எழுப்பியது கிடையவே கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து மீத இருக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்கள், பெரியார் இயக்கங்கள், இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. மோடி அரசாங்கம் என்னடா அவங்க தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க, அதன் மூலமாக மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, புதியதாக ஒரு சட்டத்தை வந்து போடுறாங்க. அதாவது யூஜிசி இருக்கு இல்லையா, யூஜிசினா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து 1956 தொடங்கப்பட்ட ஒரு கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்க. இந்த பல்கலைக்கழக மானிய குழு தான் யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைக்கின்ற அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து மேற்பார்வையிடும் அதிகாரங்கள், தர கட்டுப்பாடுகள் எல்லாமே பண்ணுறது அதிகாரங்கள் ஃபுல்லாமே இந்த யூஜிசிக்கு தான் இருக்குது. ஸோ இந்த யூஜிசி மூலமாக மோடி அரசாங்கம் ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, அதாவது இந்த சென்னை ஐஐடி இந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு முறை இருக்கு இல்லையா, அதில் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்களோ, ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களோ விண்ணப்பங்கள் அனுப்பலை, அதாவது பேராசிரியர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பலை, துணை பேராசிரியர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பலை அப்படின்னா அந்த இடத்த தூக்கி நாம் உயர் சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பார்ப்பனர்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யூஜிசி புதியதாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது தொடர்ச்சியாக வந்து இவங்களாம் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சென்னை ஐஐடி போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்களில் ஏன் இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் வஞ்சனம் பண்ணுறீங்க, இடஒதுக்கீட்டு முறையிலாச்சும் அவங்களை அமல்படுத்துங்க, அந்த பதவிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் கேட்குறாங்க. ஆனால் மோடி அரசாங்கம் சட்டத்தின் மூலமாகவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்களை இடஒதுக்கீட்டை வந்து அளிக்கும் விதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு புதியதாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த கட்சியும் கேட்கவே இல்லை. எந்த கட்சியும் மீன்ஸ் என்னன்னா வந்து ஜாதி வரியை தூண்டுறதுக்காக மட்டும்தான் இங்கே கட்சிகள் எல்லாமே இருக்குது, சுயசாதி பெருமைகள் பேசுவதற்காக மட்டும்தான் கட்சிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, மத்திய அரசாங்கத்தின் மூலம் பறிக்கப்படுகின்றது அப்படின்ற விஷயத்தை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவர்கள் நேற்றைய தினத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மாபெரும் கண்டன போராட்டத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் வஞ்சகம் பண்ணாதீங்க, யூஜிசியுடைய வழிகாட்டுதலை நீங்கள் திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி மாபெரும் கண்டன போராட்டம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் பிசி எம்பிசி சமுதாயத்தில் இருக்கிற படித்த இளைஞர்கள் இருப்பான் தெரியுமா, அவங்க எல்லாருமே தெரியும் இந்த மாதிரி யூஜிசி வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நம்ம என்ன தான் மாங்குன்னு படித்தாலுமே நம்மளால் சென்னை ஐஐடி போன்ற அந்த நிறுவனங்களில், அந்த கல்வி நிறுவனங்களில் நம்மளால் போய் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா யூஜிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்துட்டாங்க, நம்ம படித்தாலும் வேஸ்ட் தான்ற மாதிரி ஆக போகுது அப்படின்றதுனால முனைவர் தொல் திருமாவளவன் போராட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து தூக்கி பேசுகின்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. அவரை பின்தொடர்வதற்கான ஒரு வழிமுறைகள் கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அதாவது நம்ம ஓப்பனாக சொல்லுவோமே, வன்னிய சமுதாய மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு, அதே மாதிரி வந்து முக்குலத்தோர் சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு, நாடா சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் அநீதி நடந்திருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிகளோட வராங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கே, ஏன் அந்தந்த ஜாதியை சார்ந்த ஜாதி கட்சி தலைவர்கள் ஒரு போராட்டங்கள் கூட பண்ணவே இல்லை, ஏன் பொது வழிகள் இது சம்பந்தம் பேசக்கூட இல்லை? காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே பாஜகவுடைய கைக்கூலிகளாக மாறி போயிட்டாங்க. ஜாதியை கூர்மைப்படுத்துங்க ஓகே, ஆனால் அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது கேள்வி எழுப்பணும்ல.
ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பணும்ல, ஆனால் கேள்வி எழுப்புறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா பாஜகவுடைய கைக்கூலியாக அவங்க மாறி போயிட்டாங்க. சரி, எது எப்படியோ திருமாவளவர்களாச்சும் இது சம்மந்தமாக குரல் எழுப்பினாரே, போராட்டம் பண்ணாரே அப்படின்ற ஒரு மன நிறைவோடு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அப்படி ஒரு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.